கைஸ், அதாவது நான் இப்ப சொல்ல போற கேரக்டர் காம்பினேஷன் கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவுமே ஷாக் ஆயிருவீங்க. என்ன காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, எனிமி உங்களுக்கு எவ்வளவுதான் டேமேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு டேமேஜ் போகாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா கைஸ், அது என்ன காம்பினேஷன், எதுக்கு யூஸ் பண்றது நான் தெளிவா சொல்றேன். முன்னாடி யாராவது நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல பாக்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம டிவி ஃபேமிலி பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் தேவை. நம்ம கில்ட் பாத்தீங்கன்னா ரீஜன்ல இருக்கு. இதுல யார் வீக்லி டாப்பா வராங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீக்லி போட்டு விடுறாங்க. கில்ட்ல ஜாயின் பண்ணனும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கில்ட் ரூல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். கைஸ், அதாவது இந்த ஒரு காம்பினேஷனை சிஎஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பிஆர்க்கு யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஆண்ட்ரோன் இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா உங்களோட வெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா அயோட்டா தான் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா உங்களோட வெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கிறது மட்டும் இல்லாம எனிமியோட வெஸ்ட் நொறுக்கி தள்ளிரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜஸ்டின் இந்த ஒரு கேரக்டர் தான் இருக்கு. இதை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனிமி உங்களை எவ்வளவு தான் அடிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் ஈபி தான் கம்மியாகும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஹெச்பி கம்மியாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உல்ஃபாரா கேரக்டர் தான். இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்பெக்டேட்டர் யாராவது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மூவ்மெண்ட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சோ இதோட ரிசல்ட் பார்க்காம போயிராதீங்க. ரிசல்ட் பாத்தீங்கன்னா நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.